நான் இன்கம் டேக்ஸில் வேலை செய்யும்போது ஒரு நல்ல கிறிஸ்டியன் ஆஃபீஸர் இருந்தார். ஒரு பணக்காரன் அந்த கணக்கை முடிப்பதற்கு எங்கள் வீட்டில் போய் ஃப்ரிட்ஜை இறக்கிட்டு வந்துடு, நான் உனக்கு முடிச்சு தந்துடுறேன், லஞ்சம் வாங்கிதான். பல முறை அவருக்கு நான் எங்கள் ஆஃபீஸில் நடக்கிற ப்ரேயர் மீட்டிங் கூப்பிடுவேன், வரவே மாட்டார். கையில் எப்போதும் சிகரெட்டு தான் போஞ்சிட்ருக்கும், ஹை சிகரெட், வெளிநாட்டு சிகரெட். ஆடிட்டரை பிடிச்சி பணக்காரங்கிட்ட வாங்காத. கடைசியில் அந்த ஃப்ரிட்ஜை வாங்கின உடனே அந்த சிஐடி டிபார்ட்மெண்ட்டை வீட்டுக்கு போனாங்க, ஃப்ரிட்ஜை எடுத்தாங்க. எங்கே வாங்கினான்னு கேட்டாங்க. கடையில் வாங்கினேன். எங்கே பில்லுன்னு கேட்டாங்க. இவருடைய ஏது பில்லு? அந்த பணக்காரன் தான் பில்லை கட்டினது. அவன் சொன்னாங்க, இந்த பில்லை தான் நீ வாங்கலை, நீ நான் வெளியே போறீங்களா, நான் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடவா. ரிசைன் பண்ணிட்டார். என்ன செய்தாரோ தெரியல, சிஎஸ்ல போய் ஐயரா மாறிட்டாரு. தாம்பரம் போகிறேன், அங்கே ஐயரா இருந்து எல்லா பிள்ளைகளுக்கும் நெத்தியில் சிலுவை போட்டுட்டு உட்காந்துருந்தார். அடப்பாவி வச்சு. நான் அந்த சர்ச்சில் ப்ரீச் பண்ணுறேன், இவர் அந்த சர்ச்சில் ஐயர். எங்கள் வீட்டுக்கு வாரீங்களான்னு கேட்டார். வாரேன்னு சொன்னேன். மூத்த மகன் முன் அறையில் கம்பியில் ஒரு ஜூவில் சிங்கத்தை அடைச்சி போட்ட மாதிரி பைத்தியமாகவும் அடைச்சி போட்டிருக்கு. நல்லா காலேஜ் போயிட்டு இருந்த பையன், நல்லா படிச்சுட்டு இருந்த பையன், சாபம் ஒரே நிமிஷத்தில் அவனை பைத்தியக்காரனாக மாற்றிட்டு வாழவே முடியல. எனக்கு இன்னைக்கு அது கண்ணு முன்னால் நிற்கிறது. அதை உரிமை கொண்டு அந்த முன் அறையில் கம்பிகளுக்கு வெளியே பெரிய பூட்டு போட்டிருக்கு. வயலண்ட். சாதாரண மைல்டு பேய் இல்லை, தேவனால் அனுப்பப்பட்ட பயங்கரமான சாபம் அது.